வணக்கம். இன்னைக்கு நாம படகுகள் மற்றும் நீரோட்டங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புதிரை விடுவிக்க போறோம். இதுக்குள்ள என்னென்ன ரகசியங்கள் இருக்குன்னு வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். நீங்க எப்படான்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆத்துல போற ஒரு படகோட வேகம் ஏன் சில சமயம் அதிகமாகுது, சில சமயம் கம்மியாகுதுன்னு? பாருங்க, இந்த ஒரு சிம்பிளான கேள்விதான் நம்மளோட இன்னிய முழு பகுதியோட அடிநாதமே. இத நாம ஒரு கணக்கு மாதிரி பார்க்க வேணாம். இது ரெண்டு சக்திகளுக்கு நடுவுல நடக்கிற ஒரு விளையாட்டுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் நம்ம படகு, இன்னொரு பக்கம் அது மிதந்து போற தண்ணி. சரி, இந்த விளையாட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருக்கிற ரெண்டு முக்கிய ஹீரோக்களை நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். வாங்க பேசிக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்மளோட முதல் ஹீரோ நீரோட்டம், அதாவது ஆத்துல ஓடுற தண்ணி. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த நீரோட்டத்துக்குன்னு தனியா ஒரு வேகம் இருக்கு. இது ஒரு தனி சக்தி, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நிலையான நீர். இங்க பாத்தீங்கன்னா தண்ணி எந்தவித அசைவும் இல்லாம அமைதியா இருக்கும். அதனால அதோட வேகம் 0. இதுதான் நம்மளோட பேஸ்லைன். இங்கதான் ஒரு படகோட உண்மையான சொந்த வேகத்தை நம்மால சரியா அளக்க முடியும். நம்ம விஷயத்த இன்னும் கொஞ்சம் சுலபமாக்க 2 குறியீடுகளை பயன்படுத்தலாம். படகோட வேகத்தை u அப்படின்னும் நீரோட்டத்தோட வேகத்தை v அப்படின்னும் வச்சுக்கலாம். இது 2 வேகத்தையும் தனித்தனியா பிரிச்சு பார்க்க நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, இப்போ இந்த 2 வேகங்களும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு படகு ஆத்துல 2 விதமான பயணங்களை மேற்கொள்ளும். அது என்னென்னு பாப்போமா? முதல் பயணம் நீரோட்டத்தின் திசையிலேயே போறது. அதாவது தண்ணி எந்த பக்கம் ஓடுதோ படகும் அதே திசையில போகுது. இதனால நீரோட்டம் படகுக்கு ஒரு சின்னதா புஷ் கொடுக்கும், இல்லையா? இப்போ நீரோட்டம் படகுக்கு உதவுறதால நாம படகோட வேகம் u கூட நீரோட்டத்தோட வேகம் v-யையும் கூட்டிக்கணும். அப்போ மொத்த வேகம் u+v ஆகிடும். ரொம்ப சிம்பிள். இப்போ 2வது பயணம். இது கொஞ்சம் கஷ்டமானது. நீரோட்டத்துக்கு எதிர் திசையில போறது. இங்க படகு தண்ணியோட ஓட்டத்துக்கு எதிரா போராடி முன்னாடி போக வேண்டியிருக்கும். இங்க படகு நீரோட்டத்தோட மோதுறதுனால படகோட சொந்த வேகம் uல இருந்து அதை எதிர்க்கிற நீரோட்டத்தோட வேகம் v-ய நாம கழிக்கணும். சோ இங்க மொத்த வேகம் u-v தான். சரி, இப்போதான் விஷயத்தோட ரொம்பவே சுவாரஸ்யமான கட்டத்துக்கே வரும். நமக்கு கிடைச்ச இந்த 2 பயண வேகத்தையும் வச்சு அந்த உண்மையான ரகசிய வேகங்களை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதாவது படகோட வேகம் அப்புறம் நீரோட்டத்தோட வேகம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நமக்கிட்ட நீரோட்டத்தோட திசையில போன வேகம் இருக்கு, அதுக்கு எதிரா போன வேகமும் இருக்கு. இத மட்டும் வச்சு படகோட உண்மையான வேகத்தையும் நீரோட்டத்தோட வேகத்தையும் எப்படி தனித்தனியா கண்டுபிடிக்க முடியும்? இதுதான் இந்த புதிரோட மையப்புள்ளி. இதோ முதல் ரகசிய ஃபார்முலா. படகோட உண்மையான வேகத்தை கண்டுபிடிக்கணும்னா ஒண்ணுமே இல்ல, நீரோட்டத்தோட திசையில போன வேகத்தையும் எதிர் திசையில போன வேகத்தையும் கூட்டி அதை அப்படியே 2ஆல வகுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா இந்த 2 வேகத்தோட சராசரி தான் படகோட உண்மையான வேகம் u. அடுத்து நீரோட்டத்தோட வேகத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுவும் ரொம்ப சுலபம். அதே 2 பயண வேகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு அதை 2ஆல வகுத்தா போதும். நமக்கு நீரோட்டத்தோட வேகம் v கிடைச்சிடும். பாத்தீங்களா எவ்வளவு எளிமையா இருக்குன்னு? இப்போ இந்த புதிரை தீர்க்க தேவையான எல்லா ஃபார்முலாக்களையும் ஒரே இடத்துல தொகுத்து பார்க்கலாம் வாங்க. இது ஒரு குவிக் ரீகேப் மாதிரி. பாருங்க, இந்த அட்டவணையில எல்லாமே இருக்கு. நீரோட்டத்தோட திசையில போனா வேகம் u+v, அதுக்கு எதிர் திசையில வந்தா வேகம் u-v. படகோட உண்மையான வேகம் u வேணும்னா 2 வேகத்தையும் கூட்டி 2ஆல வகுக்கணும். நீரோட்டத்தோட வேகம் v வேணும்னா 2 வேகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை 2ஆல வகுக்கணும். இந்த 4 ஃபார்முலா தான் இந்த முழு புதிருக்குமான திறவுகோள். சரி, இந்த பகுதியோட விருதியில உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. வேகங்களை கூட்டுறது கழிக்கிறது, இதே கான்செப்ட் காத்தோடு திசையில போற விமானத்துக்கும் காத்தை எதிர்த்து போற விமானத்துக்கும் எப்படி பொருந்தும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.